கன்னியாகுமரியில் நடைபெற்று வரும் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க விழாவில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதில் தற்போது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஒருமுறை எழுந்து நின்று நம்முடைய வணக்கங்களை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு காணிக்கையாக்குகின்றோம். நாம் என்றும் எப்போதும் உயிர் உள்ளவரை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் துணையாக இருப்போம், இந்த அரசிற்கு துணையாக இருப்போம் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். வானத்து தெய்வமாய் என்றும் எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் வெற்றி திருமகள் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பணிகளான மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரை தேசிய நெடுஞ்சாலை, குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் சந்திப்பிலும் மற்றும் பார்வதிபுரம் சந்திப்பிலும் கட்டப்பட்ட மேம்பாலம், பனகுடியிலிருந்து கன்னியாகுமரி வரை 4 வழி சீராக்கம் ஆகியவற்றை நாட்டிற்கு அர்ப்பணிக்கவும், மதுரையிலிருந்து செட்டிகுளம் வரையிலும் செட்டிகுளத்திலிருந்து நத்தம் வரையிலும் 4 வழி சீராக்கத்திற்கும், குமரியில் சாலை பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டவும், ரயில் போக்குவரத்து பணிகளை தொடங்கி வைக்கவும், தென்னை விவசாயிகள் நலன் காக்க கன்னியாகுமரி தேங்காய் மதிப்பூட்டு மையத்தை தொடங்கி வைக்கவும் வருகை புரிந்துள்ள நமது பிரதமர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களே, ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ பன்வாரிலால் புரோஹித் ஜி அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு தலபாய் சுந்தரம் அவர்களே, வருகை விரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை விரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ விஜயகுமார் அவர்களே, தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களே, விழாவிற்கு வருகை விருந்துள்ள மத்திய மாநில அரசினுடைய உயர் அலுவலர்களே, விழாவில் பங்கேற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற முக்கிய பிரமுகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல்வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பெரும் பயன் தர உள்ள துடிப்பான பல திட்டங்களை அள்ளி வழங்குவதற்காக இந்த குமரிமுனை வரலாற்று சிறப்புமிக்கது, பாரம்பரிய பெருமையும் கொண்டது. முக்கடல் சூழும் முனை, முத்தமிழ் போற்றுகின்ற முனை நமது கன்னியாகுமரி. சுவாமி விவேகானந்தரின் ஆற்றலை உலகமறிய செய்த தியாக முனை. அன்னை பகவதி ஆட்சி செய்து அனுதினமும் அருள்பாவிக்கும் அன்பு முனை. பாரத தாயின் திருமுடி காஷ்மீர் என்றால் அன்னையின் திருப்பாதங்களை தாங்கி நிற்கும் தெய்வ முனை, அதுதான் நம் கன்னியாகுமரி முனை. இத்தனை சிறப்புகள் மிக்க இந்த கன்னியாகுமரியில் மாண்புமிகு பாரத பிரதமர் பங்கேற்று சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் இந்த விழா நாம் விரைவில் அடைய இருக்கும் இமாலய வெற்றியின் தொடக்கம்தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கன்னியாகுமரியில் நடைபெற்று வரும் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க விழாவில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது ஏற்புரை வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். கன்னியாகுமரியில் நடைபெற்று வரும் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் தொடக்க விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலை காட்சிகள்.
இல்லாத அளவுக்கு கற்றவர்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். சுதந்திர போராட்ட வீரர்கள் செண்பகராமன், மார்ஷல் நேசமணி, ஜீவானந்தம், மாபெரும் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆகியோரும் சினிமா துறையில் புரட்சி செய்த கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களும் இம்மாவட்டத்தில் பிறந்தவர்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். எங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவர்களை தொடர்ந்து மாண்பு அம்மாவின் அரசும் அதிக அளவிலான திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மீனவர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்குடன் 96.72 கோடி ரூபாய் செலவில் குளச்சலிலும் 81.22 கோடி ரூபாய் செலவில் சின்னமுட்டத்திலும் மீன்பிடி துறைமுகங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மீனவருடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 97.4 கோடி ரூபாய் செலவில் தேங்காய்பட்டணத்தில் மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட்டு முடிவுறும் நிலையில் உள்ளது. இது தவிர நீரோடி, வல்லவினை மற்றும் மார்த்தாண்டம் துறை ஆகிய இடங்களில் 116 கோடி ரூபாய் செலவில் நெற்கள் சுவர் அமைக்கும் பணியும் தேங்காய்பட்டணத்தில் குளிர்சாதன மற்றும் நவீன பதப்படுத்தும் வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் அமைத்திட தேவையான ஆய்வுப் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. விளவங்கோடு தாலுகா சின்னத்துறையில் 1,95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடல் அரிப்பு தடுப்புச் சுவரை மறுசீரமைக்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. விளவங்கோடு தாலுகா பூந்துறையில் 14,68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு ஏற்ற வகையில் 50% மானியத்தில் 26 ஆழ்கடல் சூறை மீன்பிடி படகுகள் கொள்முதல் செய்ய மானியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆழ்கடல் மீன்பிடிவில் ஈடுபட்டுள்ள மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் 50 மீனவ குழுக்களுக்கு குழு ஒன்றுக்கு தலா 2 செயற்கைக்கோள் தொலைபேசிகளும் 3 நேவி கருவிகளும் சமீபத்தில் அம்மாவின் அரசால் அந்த மீனவர் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. கடலோர மக்களை பாதுகாக்கும் வகையில் கன்னியாகுமரி, கிள்ளியூர், குளச்சல், நாகர்கோயில் ஆகிய கடலோர பகுதியில் பல இடங்களில் சுமார் 25 கோடி ரூபாய் செலவில் கடலரிப்பு தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 76.16 கோடி மதிப்பீட்டில் விளங்கோடு மற்றும் கன்னியாகுமரி பகுதியில் 5 அணைகள் புனரமைக்க ஆணை வழங்கப்பட்டு அதில் 4 பணிகள் முடிவிற்றும் ஒரு பணி முன்னேற்றத்திலும் உள்ளது. இதன் மூலம் 97,357 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பசு வீடுகள் திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏழை எளியோர்களுக்கு வீடு கட்டி தரப்பட்டிருக்கின்றன. அனைவருக்கு வீடு கட்டி திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் 827 கோடி 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 24,987 வீடுகள் தற்போது கட்டப்பட்டு வருகின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் 53.67 கோடி ரூபாய் செலவில் 157.18 கிலோ நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் 23 பாலங்களும் சிறு பாலங்களும் கட்டப்பட்டு வருகின்றன. மாநில இணைக்கும் சாலை நிதி திட்டத்தின் கீழ் அண்டை மாநிலமான கேரளாவை இணைக்கும் வகையில் 95 கிலோமீட்டர் நீள சாலை பணிகள் 90 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளன. மிக கடுமையான தாக்கிய ஒக்கி புயலின் போது இறந்த மற்றும் காணாமல் போன 204 மீனவர் குடும்பத்தினருக்கு அம்மாவின் அரசு அவர்களின் குடும்ப நிதி கருத்தில் கொண்டு குடும்பம் ஒன்றுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் மொத்தம் 40.80 கோடி ரூபாய் நிவாரணம், சேதமடைந்த படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களுக்கு 7.80 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கிய அரசு இறந்த மற்றும் காணாமல் போன மீனவர் குடும்பங்கள் எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு அவர்களது வாரிசுதாரர்களுக்கு தாயுள்ளத்துடன் அரசு பணியும் வழங்கப்பட்டுள்ளது. ஒக்கி புயலினால் சேதமடைந்த சாலைகளை நிரந்தரமாக சீரமைக்கும் பணிக்காக 29 கோடி ரூபாய் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 30,788 மீனவர் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவித்தொகையாக தலா 5,000 ரூபாய் என மொத்தம் 15,38,90,000 ரூபாய் வழங்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 1,524 மலைவாழ் குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் நிவாரணமாக 76,20,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஒக்கி புயலின் போது சேதமடைந்த வாழை, ரப்பர் மற்றும் கிராம பயிர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு தோட்டக்கலை மற்றும் வேளாண் பயிர்களுக்கு 10,99 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மற்றும் அகஸ்தீவரம் வட்டாரத்தில் அதிக அளவு மக்கள் மலர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவரை சந்தைப்படுத்த விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் அனுமதித்து வந்த சிரமத்தை களைத்திடும் பொருட்டு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 75 கடைகளுடன் கூடிய பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மலர் வணிக வளாகம்
தோவாளையில் அமைக்கப்பட்டு 30/1/2012 துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளவங்கோடு வட்டத்தில் இறையுமன் துறை அருகில் குளித்துறை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் மக்கள் எளிதில் சென்றடையும் பொருட்டு நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சியை நிலை உயர்த்த மாண்பு அம்மாவின் அரசால் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. மேலும் கிள்ளியூரை தலைநகரமாக கொண்டு ஒரு புதிய வருவாய் வட்டமும் செருப்பலூரை தலைநகரமாக கொண்டு திருவட்டார் வருவாய் வட்டமும் உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அவ்வப்போது இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்படும் இவ்வாட்டத்தில் 20 கோடி ரூபாய் செலவில் சுமார் 15 இடங்களில் 7000 நபர்கள் தங்கும் வகையில் இயற்கை பேரிடர் பல்நோக்கு பாதுகாப்பு மைய கட்டிடம் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலாக்கு புகழ்பெற்ற மாவட்டம் என்றதால் 2.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற நிரந்தர கைவினை பொருட்கள் கண்காட்சி வளாகம் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இம்மாவட்ட மணியின் மைந்தரான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூலகத்துடன் கூடிய ஒரு மணிமண்டபம் விரைவில் அமைக்கப்பட உள்ளது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல மாண்பு அம்மாவின் அரசு நடைமுறைப்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் இங்கே கூறியுள்ளேன். இது போன்ற பல்வேறு பணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. மேலும் மதுரை ராமநாதம் 4 வழிச்சாலையும் தேசிய நெடுஞ்சாலையும் 32 ஏழையும் இணைக்கும் பனங்குடி கன்னியாகுமரி 4 வழிச்சாலையும் மார்த்தாண்டம் சந்திப்பு மற்றும் பார்வதிபுரம் சந்திப்பில் பாலங்கள் கட்டும் பணிகள் முடிக்கப்பட்டு மாண்பு பாரத பிரதமரால் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. இது தவிர மதுரை செட்டிக்குளம் பிரிவுகளும் செட்டிக்குளம் நத்தம் பிரிவுகளும் 4 வழிச்சாலை அமைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் இருந்த ரயில் சேவை தொடர்பையும் பாம்பன் பாலத்தையும் மேல் அமைக்கும் திட்டங்களும் கன்னியாகுமரி சாலை பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகளும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மதுரை முதல் சென்னை வரையிலான தேஜாஸ் அதிவேக ரயில் சேவையை இன்று மாண்பு பாரத பிரதமர்கள் கொடியை அசைத்து வைக்க துவக்கியுள்ளார்கள். I thank the Honorable Prime Minister who has come here to inaugurate various schemes, lay foundation stones for new schemes which will help in the overall development of Tamil Nadu. I also thank the Honorable Prime Minister for sanctioning the Tejas Express train which will help in enhancing connectivity to South Tamil Nadu. மாநில அரசு நடைமுறைப்படுத்த திட்டங்கள் போக மத்திய அரசும் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன என்பது மக்கள் அனைவருக்கும் தெரியும். வளர்ச்சி திட்டங்களில் காட்டும் அக்கறை இணையாக நாட்டின் பாதுகாப்பிலும் மத்திய அரசு அக்கறை செலுத்தி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் உலகத்தை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை வேரோடு அளிப்பதற்கு நமது மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்து வரும் துணிச்சல்மிக்க செயல்பாட்டின் காரணமாக வெற்றிகரமாக விமானப்படை தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாமல் அளிக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். On behalf of the people of Tamil Nadu, I thank the Honorable Prime Minister for the bold and deciding measures to root out terrorism which is threatening the world and the successful air strike to decimate the terrorist camps. Yes, Chief Minister of Tamil Nadu, I thank the Honorable Prime Minister for having taken effective diplomatic steps to bring back big Commander Abhinandan safely to India. மாண்பு பாரத பிரதமர் வருகை புரிந்து இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் சார்பிலும் ஒரு கோரிக்கை வலியுறுத்த விரும்புகின்றேன். அதாவது இயற்கை பேரிடர்களால் அதிக அளவில் பாதிக்கப்படும் மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்றாகும். எனவே மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை இயற்கை இடர்பாடிலிருந்து துரிதமாக மீட்பதற்கு ஏற்ப ஒரு ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் அமைத்திட வேண்டும் என்று நான் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கின்றேன். I request Honorable Prime Minister to establish to naval station at Kanyakumari for ensuring the safety and security of our fishermen to see. அக்கோரிக்கையை மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க இம்மாவட்ட மீனவர்களின் நீண்ட நாள் தேவையினை நிறைவேற்றி தந்து மீனவ மக்களின் வாழ்வை ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கடந்த 5 ஆண்டு காலமாக மாண்பு பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டை வழிநடத்தி செல்வது மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடே அவர் பின் நிற்கின்றது, தமிழ்நாடும் அவர் பக்கம் பின் நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கன்னியாகுமரியில் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அந்த பகுதியில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தோம்.